வணக்கம். இந்த பிரபஞ்சம் முழுமையுமே ஒரு வினோதம், ஆச்சரியம், ரகசியம். பிரபஞ்சத்தில் கோள்கள், விண்மீன்கள் என எண்ணில் அடங்காத இருப்புகள். இதில் ஒன்று சூரிய குடும்பம். சூரியனை மையமாக கொண்டு பல கோள்கள் சுற்றி வந்து இயங்குகின்றன. அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தது சூரியனை 10 கோள்கள் சுற்றி வருகின்றன என்று. அதற்கு முன் எண்ணற்ற அறிஞர்கள், ஞானிகள், முனிவர்கள் தெரிவித்தது சூரியனை சுற்றி 9 கோள்கள் சுற்றி வருகின்றன என்று. சரி, எது எப்படியாயினும் சூரியன், சந்திரன், கோள்கள், விண்மீன்கள் என அனைத்தையும் இயக்குவது ஒரு சக்தி என்பதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. இதையே கவி சக்கரவர்த்தி கம்பன் இராமாயண காதையில் தனது முதல் பாடலிலேயே இயற்கையை வணங்கி இறைவணக்கமாக நமக்கு அளித்துள்ளார். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகு இலா விளையாட்டுடையவர் யார் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று கவி பாடினார். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு கவி சக்கரவர்த்தி கம்பன் இருந்ததும் அவர் இராமாயண காதையை தமிழில் எழுதியதும் உண்மை என கூற சான்றுகள் பல உள்ளன. அவர்தான் தனது முதல் வணக்கமாக உலகம் யாவையும் என்பதை பிரபஞ்சம் முழுவதுமாகி தாம் உளவாக்கலும் என்பதை யாரோ ஒருவர் படைத்ததாகவும், நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா என்பதை தோன்றுவதும் மறைவதுமாக அழகிலா விளையாட்டுடையவர் என்பதை செயல்களை அலகுகள், அதாவது அளவீடுகள், யூனிட்ஸ் என்று சொல்லுவார்கள், அதன் வாயிலாக அளக்க முடியாத எல்லை இல்லாமல் விளையாடி இயக்குபவர் என்றும், தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்பதை அத்தகைய தலைவரை தான் வணங்குவதாகவும் பொருள்பட உரைத்துள்ளார். இந்த பிரபஞ்சத்தில் பூமியும் ஒரு அங்கமாகும். சூரிய, சந்திரர் உள்ளிட்ட கோள்களும் இதில் அடங்கும். இதனையே சூரிய குடும்பம் என்று அழைக்கிறார்கள். பூமியின் தோற்றம் எவ்வாறு, எப்போது என்பதை இதுவரை யாரும் கண்டு அறிந்ததாக வரலாறு இல்லை. இந்த பூமியில் 5 பொருட்கள் கொண்டு இயங்குவதாக அறிவியலாளர்களும் தெரிவிக்கின்றனர். அதாவது விஞ்ஞானம் என்பது வெளிப்படும் முன்பே இருந்த அறிவுதான் மெய்ஞானம் என்றும் மெய்யறிவாகும். அதன்படி நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாசம் என்பதை பஞ்சபூதங்கள் என்று மெய்ஞானிகளும், பொருள்களின் 5 கூறுகள் என்று விஞ்ஞானிகளும் தெரிவிக்கின்றனர். இந்த 5 பொருட்களை கொண்டுதான் பிரபஞ்சத்தில் பூமி இயங்குகிறது என்பதை அனைத்து தரப்பினருமே ஒப்புக்கொள்ளுகின்றனர். அப்படிப்பட்ட இந்த பூமியில் எண்ணற்ற உயிரினங்கள், தாவரங்கள் உட்பட மனிதன் வரை தோன்றி மறையும் செயல்பாடு எல்லையின்றி தொடர்ந்து நடைபெறுகிறது. எண்ணிலடங்கா ஆண்டுகள் இருந்து இச்சமயம் வரை எத்தனையோ சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், முனிவர்கள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள் உட்பட பலரும் தோன்றி உயிரினங்கள் மற்றும் மனிதர்களின் இயக்கத்திற்கு தேவையானவற்றை அவ்வப்பொழுது அறிவிக்கின்றனர். இதில் அபூர்வ பிறவி மானுட பிறவி என எல்லா காலத்திலும் எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்கிறார் ஔவையார். எல்லோருமே இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் என்கிறார் பராபரமே என்கிறார் தாயுமானவர். பொதுவாக தோற்றம் என்பது ஒன்று உண்டு என்றால் அதற்கு மறைவு என்பதும் ஒன்று உண்டு. அவ்வாறு மானுட பிறவி, பிறப்பு, இறப்பு இந்த இரண்டிற்குள் உட்பட்டது. எத்தனையோ கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள் என எவற்றாலும் கண்டறிய முடியாத மற்றும் படைக்க இயலாத, அழிக்க இயலாத மேலான ஒரு அபூர்வம் உண்டு என்றால் அது உயிர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிறப்பு, இறப்பு இரண்டிற்கிடையே மானுட வாழ்வு என்பதுதான் ஓர் ஆட்டம், அது போராட்டம் என்று சொன்னால் அது மிகை ஆகாது. இதனை நெறிமுறைப்படுத்தி பிறந்தது முதல் மறைவது வரை வாழும் வாழ்க்கையே நாகரிகம், கலாச்சாரம் வாயிலாக செம்மைப்படுத்தப்படுகிறது. இந்த உயிர் மனம் என்பதை கொண்டு இயங்குகிறது என்று அதன் வாயிலாக அறிவு என்பது மானுட பிறவிக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு உயிரினங்களும் இந்த பூமியில் 5 பொருட்களினால் ஆனது என்றால் மனித பிறவியும் அவ்வாறே உருவாகி உயிர் என்பதை கொண்டு மனம் என்பதின் உதவியோடு இயங்குகிறது. மனம் என்பது இயற்கையிலேயே நிலையாக நிற்காது. மனம் ஒரு குரங்கு என்று சான்றோர்கள் ஏற்கனவே தெரிவித்துள்ளனர்.
மனதை அடக்கினால் உயிரின் அபூர்வ சக்திகள் வெளிப்படும் என்று பலரும் அனுபவித்துள்ளனர். மனதை இயக்குவதோ பஞ்ச இந்திரியங்கள் என கூறப்படுகிறது. அதாவது செவி, வாய், காது, மூக்கு, கண் என்ற மனித உடலின் 5 உறுப்புகள் மூலம் உணரப்படுகிறது. இவற்றின் வாயிலாக பிரபஞ்ச இயக்கத்தை பூமியில் நின்று மானுட பிறவி அனுபவிப்பதே வாழ்க்கை எனப்படுகிறது. இந்த அனுபவத்தில் மிகவும் இன்றியமையாததாக இருப்பது இன்பம், துன்பம் என்ற 2ஆகும். மனித பிறவி இன்பம் அடையும் பொழுது ஒரு நிலையிலும், துன்பப்படும் பொழுது இன்னொரு நிலையிலும் காணப்படுகிறார். இன்ப துன்ப 2ஐயும் காட்டிலும் மேற்பட்ட ஒன்று இயங்குகிறது என்று அதனையே வீடு பேறு, பேரின்பம், மோட்சம், முக்தி என பலவாறு அறியப்படுகிறது. அதனை பலரும் பலவிதமாக அறிகின்றனர். சிலர் கடவுள் என்பர், சிலர் தன்னை அறிதல் என்பர், சிலர் மாயை என்பர், சிலர் எதுவுமே இல்லை, சூன்யம் மட்டுமே என்பார்கள். பகுத்து அறிந்து மூடத்தை கடந்து தன்னம்பிக்கையோடு இருப்பதே மேலானது என்றும் கூறுகின்றனர். இவைகள் ஒரு புறம் இருக்கட்டும். எனினும் ஆண்டாண்டு காலமாக மானுடத்தை செம்மைப்படுத்த சித்த புருஷர்கள் அவதரித்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை பலரும் நம்புகின்றனர். இவர்கள் பூமியில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் உய்விக்கும் பொருட்டு பல வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் வகுத்து அறிவித்துள்ளனர். இவ்வாறு அறிவித்தவர்களை சித்தர்கள் என்று நாம் அழைக்கிறோம். இதில் தற்பொழுது நாம் அறிந்த சித்தர்கள் 18 பேர் என கூறப்படுகிறது. அந்த சித்தர்களில் முதன்மையானவர் அகஸ்தியர் என்றும் அழைக்கப்படுவார். இவர் மனித பிறவிக்கு நேரிடும் இன்ப துன்பங்கள் அனைத்தையும் அறிய வைத்து துன்பத்தினால் ஏற்படும் பிணிகளை போக்கும் வல்லமையான சித்த மூலிகளை கண்டு அருளி செய்திருக்கிறார். ஆங்கில மருத்துவ முறை துவங்குவதற்கு முன்பே எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த சித்த மூலிகைகள் மனிதனை தாக்கும் நோய் பிணிகளிலிருந்து காத்து வருகின்றன. இவ்வாறு அகஸ்தியருக்கு இந்த உலகில் பல திருக்கோயில்கள், சன்னதிகள் இருப்பதோடு இவருக்கென்று தனியான திருக்கோயில்களும் உள்ளன. அவ்வாறான திருக்கோயில்களில் பலவற்றில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைய பெற்றுள்ளதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே அஞ்செட்டி செல்லும் வழியில் ராமர் கோயில் பகுதியில் இருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடுகநத்தம் என்ற மலை கிராமத்தில் எழில் கொஞ்சம் இடத்தில் அமையப்பெற்றிருக்கிறது. இந்த திருக்கோயிலை அமைப்பதற்கு அந்த பகுதியில் வசித்து வந்த கிருஷ்ணன் என்பவர் வனப்பகுதியில் உள்ள மலைக்குன்றின் மீது அமர்ந்து மிகுந்த வைராகியத்துடன் 48 நாட்கள் கடும் தவம் புரிந்து அகஸ்தியரின் அருள் பெற்று அவருக்கென்று ஒரு திருக்கோயிலை அமைக்க வேண்டும் என்ற உத்தரவின் பேரில் அவள் செயற்பட துவங்கினார். கடந்த சில ஆண்டுகளாக இந்த இடத்தில் அகஸ்தியருக்கு என்று ஒரு சிலையை நிறுவி அதனை வழிபட்டு அவரின் அருளாசியோடு குறை கொண்டு தவித்து வரும் மானுடர்களுக்கு அவர்களது தேவையை நிறைவேற்றும் விதமாக மூலிகைகளை வழங்கி இறையருளையும் பெற்றுத் தருகிறார். நாம் அவரிடம் பல கேள்விகளை கேட்டோம். அதற்கு அவர் அளித்த பதில்களை நாம் இப்போது பார்ப்போம். ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். ஆதி குரு சிவமே போற்றி, ஆதி பராசக்தினை போற்றி, இமயமலை சிகரம் போற்றி, இருள படித்த ஈசனை போற்றி. ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். படித்ததெல்லாம் படைத்தான் ஈசன், இந்த பூமியின் எல்லை வரை படித்தானோ. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் ஈசன், இந்த வானத்தின் எல்லை வரை கொடுத்தானோ. படைத்தவன் ஒருவன், கொடுத்தவன் ஒருவன், எடுத்தவன் ஒருவன், இறைவன் மூவரடாம். இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் அடித்தது இறைவன் மூவரடாம். இறைவன் மூவரடாம்.
படித்தவனே படிப்பாளி, கொடுத்தவனே கூட்டாளி, எடுத்தவனே பங்காளி, இறைவன் மூவரடம். படித்தவனே பறித்து கொண்டான், கொடுத்தவனே எடுத்து கொண்டான், எடுத்தவனே பகிர்ந்து கொண்டான், இறைவன் மூவரடாம். பிரம்மா விஷ்ணு சிவன் இறைவன் மூவரடாம். இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் படித்தது இறைவன் மூவரடாம். ஆதி ஒரு சிவமே போற்றி, ஆதி பராசக்தினை போற்றி, இமயமலை சிகரம் போற்றி, இருள படித்த ஈசனை போற்றி. ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். படித்ததெல்லாம் படித்தான் ஈசன், இந்த வானத்தின் எல்லை வரை படித்தானோ. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் ஈசன், இந்த பூமியின் எல்லை வரை கொடுத்தானோ. படித்தவன் ஒருவன், கொடுத்தவன் ஒருவன், எடுத்தவன் ஒருவன், இறைவன் மூவரடாம். இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் படித்தது இறைவன் மூவரடாம். அந்த இறைவன் மூவரடாம். பிரம்மா விஷ்ணு சிவன் இறைவன் மூவரடாம். இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் படித்தது இறைவன் மூவரடாம். ஆதி ஒரு சிவமே போற்றி, ஆதி பராசக்தினை போற்றி, இமயமலை சிகரம் போற்றி, இருள படித்த ஈசனை போற்றி. ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். மலையாம் மலையாம் சிவன் மலையாம், இது சித்தர்கள் வாழும் சிவன் மலையாம். மலையாம் மலையாம் பனிமலையாம், இது பரமசிவன் வாழும் பொதிக மலையாம். மலை மீது ஜோதி எரியுதப்பா, அந்த ஈசனருளும் பெருகுதப்பா. மலையாம் மலையாம் சிவன் மலையாம், இது சித்தர்கள் வாழும் சிவன் மலையாம். மலையாம் மலையாம் பனிமலையாம், இது பரமசிவன் வாழும் பொதிக மலையாம். மலை மீது ஜோதி எரியுதப்பா, அந்த ஈசனருளும் பெருகுதப்பா. பாருங்கள் வாருங்கள் பக்தர்களே, 9 கோணங்களை கடந்து வாருங்கள். ஏறுங்கள் ஏறுங்கள், இறைவனுட 18 படிகளும் ஏறுங்கள். கொடுத்தால் வரமாகும் ஈசன், விட்டால் சாபமாகும் ஈசன். கொடுத்தால் பிடுங்குவதில்லை ஈசன், பிடுங்கினால் கொடுப்பதும் இல்லை ஈசன். மலையாம் மலையாம் சிவன் மலையாம், இது சித்தர்கள் வாழும் சிவன் மலையாம். மலையாம் மலையாம் பனிமலையாம், இது பரமசிவன் வாழும் பொதிக மலையாம். மலை மீது ஜோதி எரியுதப்பாம், அந்த ஈசனருளும் பெருகுதப்பாம். வாருங்கள் வாருங்கள் பக்தர்களே, 9 கோணங்களை கடந்து வாருங்கள். ஏறுங்கள் ஏறுங்கள், இறைவனிடம் 18 படிகளை ஏறுங்கள். தொலைதூர வானம் புகைகின்ற மேகம் காத்தோடு கரைந்தோடுகிறது, ஆனால் கருமேகம் சுழல்கின்றது. மழையாக பொழிகின்றது, பூவாக விளைகின்றது. கோடான கோடி உயிர்களெல்லாம் இந்த பூமியில் வாழ்கின்றது. ஆனால் இது காரணம், சந்திரனும் சூரியனும் ஒரு தாய் பிள்ளை, இரவொன்று பகல் ஒன்று, இறைவன் படைத்த இயற்கை. அப்போ இறைவன் இயற்கை தான் படைச்சிருக்குது எல்லாமே. கோடி தாய்களும் இருந்தாலும் தன் தாய்க்கு ஈடு இணையாகுமா, தன் தாய்க்கு ஈடு இணையாகுமா அப்படின்னு ஒரு பாட்டு எடுத்திருக்கான். அப்புறம் கோடி கோடி உயிர்களும் இருந்தாலும் ஈசா மனிதனை ஏன் படித்தாய். கோடி கோடி உயிர்களும் இருந்தாலும் மனிதனை ஏன் படித்தாய் ஈசா, மனிதனை ஏன் படித்தாய். உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் உன் மழையில் உறங்கும் போது மனிதன் உண்ணும் உறங்கவில்லையே, மனிதன் உண்ணும் உறங்கவில்லையே. நான் மனிதன் என்ற அகங்காரமா, நான் மனிதன் என்ற அங்கீகாரமா. உலகத்தில் 5 அறிவு, ஒரு அறிவிலிருந்து 5 அறிவு உயிர்கள் வரையும் இருக்குது.
5 அறிவு மனிதன் 6 அறிவாக உள்ள மனிதனும் இருக்கான். ஆனால் மனிதனுக்கு மட்டும் 6 அறிவு. ஏன்னா 6 சுவையோட மனிதன் சாப்பிட்றதுனால 6 அறிவு. மற்ற ஜீவனங்கள் எல்லாம் பில்லு பொடி இதெல்லாம் சாப்பிட்றதுனால 5 அறிவு ஜீவன்கள். அப்போ மனிதன் அந்த ஜீவன்கள் மட்டும் என்ன பாவம் மனுஷன்றதுக்காக தான் ஒரு பாடலான பாடலை எழுதினேன். கோடி கோடி உயிர்கள் இருந்தாலும் ஆனால் மனிதனை ஏன் படைத்தா ஏசா அப்படி இறைவா அப்படி சொல்லி ஒரு பாட்டை பாடணும். இந்த ஜீவன்கள் உயிர்கள்லாம் பசிக்கு பட்டிக்கு சாப்பிடும், அது தூங்கிக்கும். இன்றைக்கி நம்ம உயிர் போதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் மனிதனுக்கு நம்ம ஒரு வழியில் வந்தால் நமக்கு இப்போ உயிர் போதும் நமக்கு தெரியும். ஆனால் 6 அறிவு 1 அறிவு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால. அதனால தான் கோடி கோடி உயிர்களும் இருந்தாலும் மனிதனை ஏன் படைத்தா ஈசா அப்படின்னு பாடினான். அவன் மனிதன் என்ற அங்கீகாரமா, நான் 6 அறிவுள்ள மனிதன் என்ற அகங்காரமா அப்படின்ற கேள்வி தான் சொல்லிட்டு இருக்கேன் சொன்னேன். ஆனாலும் மனிதன் 6 அறிவுள்ள மனிதன் இது 5 அறிவுள்ள ஜீவன்களில் கூட தாழ்ந்து போயிட்டான். ஆனால் 5 அறிவு ஜீவங்கள் பாவம் முடியாமல் அறியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கு. ஆனால் மனிதன் எல்லாம் சுயநலன்ற மனிதனாக வாழ்ந்துட்டுருக்கான். எல்லாம் சுயநலம். அதனால தான் இந்த உலக பாரு இயற்கை பொழிஞ்சிட்ருக்கு. அதனால் கோடி கோடி உயிர்களும் இருந்தாலும் மனிதனை ஏன் படித்தாய் ஈசா, மனிதனை ஏன் படித்தான்? உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் உன் மடியில் உறங்கும் போது மனிதன் மட்டும் உன்னை உறங்கவில்லையே. நான் மனிதன் என்ற அங்கீகாரமா, நான் மனிதன் என்ற அகங்காரமாம். அகிலத்தை அறிந்தவன் சீக்கிரத்தை தொடுகிறான், சீக்கிரத்தை தொட்டவன் அகிலத்தை ஆள்கிறான். வணக்கம் சுவாமி. இந்த இடத்துக்கு பேர் அகத்தியர் மலைன்னு பேர் சுட்டிருக்குது. இந்த அகத்தியர் மலை எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி தாலுக்கா கடுகுநத்தம் கிராம மலைப்பகுதியில் அமர்ந்திருக்கும் முக்கால முனிவர் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திரு கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கோயிலின் வடிவம் சிறிச்சக்கரத்தால் அமைக்கப்பட்டுள்ளது. சிறிச்சக்கரத்தால் இந்த ஆலயத்தை அமைக்கப்பட்டுள்ளது. ஏனால் இந்த கோயில் இந்த உலகத்தில் யாரும் சிறிச்சக்கரத்தால் இந்த கோயிலை அமைக்கப்படலை. எப்படி நீங்கள் மட்டும் அமைச்சேன்னா, என் அகத்தியா மகரிஷி குருநாதர் எனக்கு குருவாக வந்து என்னை அவர் வழி நடத்தினார். அவர் வழி நடத்த வழியில் செய்து தான் இந்த சிறிச்சக்கரத்தால் இந்த ஆலயத்தை அவருக்காக கருவாரை உருவாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அகத்திய மாமுனிவர் இந்த மலைக்கு கடுகுநத்த மலைப்பகுதிக்கு எப்படி வந்தார்ன்றது தான் இந்த வீடியோ மூலியம் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த மலையிலிருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் முன்னால் ஒரு சித்தாண்டபுரம் என்ற ஒரு ஊர் ஒன்று இருக்குது. அந்த ஊருக்கும் இந்த மலைக்கும் ஒரு கலெக்ஷன் இருக்குது. கலெக்ஷன் இருக்குன்னா இந்த கோயிலில் படிக்கட்டு இருக்குது, 18 படிகள் இருக்குது. இந்த படிகளுக்கு கீழே குகைகள் இருக்குது. இந்த குகை எப்படி வந்ததுன்னா, இந்த சித்தாண்டபுரம் என்ற ஒரு ஊர் சித்தர்கள் ஆண்டபுரம், அது காலப்போக்கில் இன்றைக்கி சித்தாண்டபுரம் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த சித்தாண்டபுரத்துக்கும் இந்த சித்தர் ஆலயத்துக்கும் என்ன கனெக்ஷன்னா, இந்த ஆலயம் சித்தாண்டபுரத்துக்கு நேர்கோட்டில் இருக்குது. அந்த நேர்கோட்டில் குகை அமைஞ்சிருக்கு. இந்த குகை இந்த மலை சுரங்கமாக இருக்குது. அந்த மாதிரி அமைக்கப்பட்டதான் இந்த கடுகுநத்தம் மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு முக்கால முனிவர் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோயில். என்னுடைய பேர் கிருஷ்ணன் என்கிற கமலமுனி சித்தரன் என்று பேர் சூட்டியிருக்கு. இந்த மலைக்கு பக்தாதிகளும் பக்த கோடி மக்களும் வந்துட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ மனுஷனுடைய குறைநிறைகள் இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் இந்த அகத்திய மகரிஷி இன்ன வரையும் வந்த பக்தாதிகளை எல்லாம் வழிநடத்தி எல்லா நோய்களும் நொடிகளும் தீர்த்து எல்லா பிரச்சனைகளும் வழி கொடுத்து இந்த மலைக்கு ஒரு பேரும் புகழும் வந்திருக்குன்னா அந்த அகத்திய ஈசனுடைய அருளால் தான் இந்த மலைக்கு ஒரு பேரும் புகழ் வந்திருக்கு. பக்தர்களும் பக்த கோடி மக்களும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் நோய் நொடிகள் இருந்தாலும் இந்த அகத்தியர் மலைக்கு வந்தீங்களா எல்லா நோய்களும் விட்டு விலகி ஓடிவிடும். குடும்பத்தில் இருக்க கணவன் மணி பிரச்சனை, பிள்ளைச்சூனி பிரச்சனை, குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் அருமருந்தால் அகத்திய மாமுனிவர் இந்த மலையில் சிறிச்சக்கரத்தால் அமர்ந்திருக்கிறார். பக்தர்களே பக்த கோடி மக்களே, இந்த இறைவனிடத்தை வந்து நீங்கள் அருளை பெற்று ஆசீர்வாதம் பெற்று 16 செல்வம் பெற்று பேர் வாழ்வோம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு அகத்தியர் சீடன் கமலமுனி சித்தர்
உங்களுடன் உரையாடுகிறேன். ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். நீ எந்த காலம் ஒரு மனிதனுக்கு எப்போ பிரச்சனை இருக்கோ அந்த நேரத்தில் இறைவனுடைய ஆலயத்துக்கு வந்தால் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி இருக்குது. இதுவரையும் பக்தர்களும் வந்திருக்காங்க, பக்த கோடி மக்கள் எல்லாமே வந்து இதுவரையும் யாருக்குமே வந்து இந்த இறைவன்கிட்ட பிரச்சனை எனக்கு முடியல யாரும் திரும்பி போனதில்லை. அதனால் வந்தால் எப்போ வேணாலும் வரலாம். இறைவன் ஆலயம் திறந்துருக்கும். பக்தர்களுக்கும் பக்தர்கள் கோடி மக்களுக்கும் இந்த ஆலயம் எப்பவுமே திறந்து இருக்கும். அவங்க வரத்து வந்து இறைவன்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். என்ன விதமான பிரச்சனை இருந்தாலும் கேட்டு வாங்கிக்கலாம். சுவாமி என்ன இல்லை, அந்த இறைவனுடைய அந்த அகத்தியா மாரிசியனுடைய உலகத்துக்கு எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. ஓலைச்சுவடி மூலிமா எல்லாம் மாந்திரிகளும் தாந்திரிகளும் மருத்துவங்களும் எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. அவர் வழியாக நான் மக்களுக்கு இதை கொடுக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் அவன் இறைவனுக்காக ஒரு ஆலயத்தை உருவாக்கினேன். மக்கள் குறைநிலைகளை தீர்க்கிறதுக்காக என் அகத்தியா மாரிசி இந்த யுகத்தில் இந்த உடலை தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த அகத்தில் குடிக்கொண்டிருக்கார் அகத்தியா மாரிசி. அவர் தான் இந்த உடலில் நிலைநாட்டி மக்களுக்கு இந்த உரையாடலை கொடுத்துருக்காரு. மக்களுடைய குறைநிலைகளை நிவர்த்தி செஞ்சிட்ருக்காரு சுவாமி. விசேஷ பூஜம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அந்த இறைவனுக்கு ஓமம், ஸ்ரீ ஓமம் 108 மூலிகளால் ஸ்ரீ ஓமம் நடைபெறும். இங்கே ஸ்ரீ ஓமத்தால் மூலிகையால் நான் ஓமம் போட்டு மக்களுடைய பில்லி சூனிய காத்து கருப்பு எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் அந்த ஓமத்தில் கலந்து கொண்டால் எல்லா துஷ்ட சக்திகளும் விலகி ஓடிவிடும், செல்வங்களும் பெருகும், நோய்களை விட்டு விலகும். அந்த இறைவன் அருளால் இது நடக்கும் சுவாமி. அம்மன் ஆலயம் வந்து இப்போதைக்கு அமைக்கப்படலை. அகத்தியா மாரிசிக்காக மட்டும்தான் இப்போ ஸ்ரீசக்கரத்தால் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்குள்ளது. அதே வாராகி அம்மனுக்கும் விக்கிரகம் இட்டி மரத்தால் செஞ்சிருக்கு. அந்த விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணணும். இன்னும் சில நாட்களில் சில மாதங்களில் அதுவும் முடிவுக்கு வந்துடும். அந்த அம்மனும் இந்த வாராகி அம்மனும் இந்த அகத்தியரோட இணைஞ்சு மக்களை காக்கிறதுக்காக இந்த மலைக்கு வந்திருக்காங்க. அந்த அம்மாவும் சமயம் இது எட்டி மரத்தால் எது என்ன சரி, எட்டி மரன்றதே எப்படின்னா அந்த காலத்தில் கோர்ட்டு டேக்ஷன் போலீஸ் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே வெட்டி மரம் தான். இந்த மரத்தடியில் உட்காந்து தான் முன்னோர்கள் யுகமாக காலங்காலமாக முன்னோர்களும் அது வந்து தீர்ப்பு பண்ணிட்டு வந்தாங்க. வெட்டி மரம்னா ஆதிபராசக்தியுடைய மொத்தமுடைய உருவு. இந்த காளிகா தேவி ஆதிபராசக்தி அந்த மரத்தடியில் வந்து ஒரு தீர்ப்பு பஞ்சாயத்து மாதிரி உட்காந்து தீர்ப்பு பண்ணாங்க. எல்லா மக்களும் ஏற்றுப்பாங்க. அது இப்போ தான் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு ஜட்ஜி எல்லாமே இப்போ முன்காலங்களெல்லாம் வெட்டி மரம் தான் டேக்ஷன் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு. அப்போ வெட்டி மரத்தால் ஒரு மனிதன் தீர்ப்பு சொல்லிட்டா எல்லா சமுதாயம் ஏற்றுக்கும், பஞ்சாயத்தையும் ஏற்றுக்கும். அதுதான் சாட்சி, அதுதான் கோர்ட்டு. அது எதுக்காக நான் வந்து எட்டி மரத்தால் வந்து விக்கிரகத்தை செஞ்சேன்னா, வெட்டி மரன்ற ஆதிபராசக்தி. அந்த ஆதிபராசக்தியவே அந்த உருவமே செஞ்சு அது வழிபட்டால் மக்களுக்கு பில்லி சூனியம் காற்று கருப்பு எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் அந்த அம்மன்கிட்ட வந்தாங்க எல்லாம் விலகி ஓடிவிடும். அதுக்காக தான் வெட்டி மரத்தால் வந்து நான் வந்து அந்த விக்கிரகத்தை வாராகி அம்மனை உருவபொம்மை செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் 54 தேசத்தை ஆட்சி புரிந்தார். ஆனால் அவரும் தஞ்சை பெரிய கோயிலில் வாராகிமையை வழிபட்டுட்டு தான் போருக்கும் போவார், அரசபைக்கும் போவார். அந்த ரகசியத்தை தான் இந்த ஆலயத்தில் அகத்தியா மாமுனிவர் ஆலயத்துக்கு நான் பயன்படுத்திட்டு வரேன். தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழன் என்ன ரகசியத்தை வந்து பயன்படுத்தினாரோ அதே ரகசியத்தை தான் இந்த நான் ஆலயத்தில் அந்த ரகசியத்தை பயன்படுத்திட்டு இருக்கேன். அதை புரிஞ்சு தான் வெட்டி மரத்தை வெட்டி வாராகி அம்மனை வழிபட்டு தான் ஆட்சி புரிய போவார், அரசபைக்கும் போவார் ராஜராஜ சோழன். அப்போ வெற்றி தந்தது வெட்டி மரம், வெற்றிக்கு வெட்டி மரம். இது வெற்றிக்கு தான் வெட்டி மரம். அதுதான் அந்த வெற்றி தருவது என்றதுனால தான் நான் வாராகி தேவி வெட்டி மரத்தால் செஞ்சு வச்சிருக்கேன். வர பக்தர்களும் பக்த கோடி மக்களும் அந்த அம்மனைக்கிட்ட வந்து எல்லா சுகபோகங்களும் அனுபவிச்சுட்டு போட்டுன்றதுக்காக தான் அந்த வெட்டி மரத்தால் வாராகி தேவியை செஞ்சுருக்கேன் சுவாமி. அதாவது பூமி ஆகாயம் நீர் நெருப்பு காற்று 5 புலன்களால் உருவாக்கப்பட்டது தான் மனிதனுடைய உடல். ஆனால் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லி அகத்திய மாரிசியும் கண்டறிஞ்சிட்டு போயிட்டார். ஆமாம், அந்த அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் என்ன கனெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல போனால் 12 கோள்களும் மனிதனுடைய உடலில் இருக்குது. ஒரு மனிதனுடைய உடலில் வந்து எத்தனை துவாரங்கள் இருக்குது எண்ணிக்காங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 இதுலேருந்து 7 துவாரங்களானது. 8 9 10 ஆசான வாயு எல்லாம் சேர்ந்த 12 துவாரங்கள் மனிதனுடைய உடலில் இருக்குது. 12 கோள்களும் மனிதனுடைய உடலில் இருக்குது. அப்போ அண்டமும் பிண்டமும் எங்கே இருக்குன்னா மனிதனுடைய உடலில் தான் இருக்குது. மனிதனே இறைவனாகலாம். ஆமாம், சக்கராக்கள் 7. என்ன சக்கராக்கள் எங்கே இருக்குது? மூலாதாரத்துலேருந்து போகிறாங்க. மூலாதாரம் எங்கே இருக்குது? சக்கராக்கள்
இல்லை. மனிதனுக்கு இருக்க ராஜ உறுப்பு உடலில் இருக்கிறது 7 ராஜ உறுப்புகள் இருக்குது. அந்த 7 ராஜ உறுப்பு 7 சக்கராக்கள். இந்த சக்கராக்களை வந்து சீராக வச்சுக்கணும்னா மனிதன் மூச்சு பயிற்சி, மூச்சு பிடி அப்படின்னு அகத்திய மகரிஷி சொல்லியிருக்கார். உன் மூச்சை மட்டும் கவனி, 20 நிமிடம் கவனி, மூச்சு இழுத்து மட்டும் விடு. தன்னால் அந்த 7 சக்கராக்களும் சரிசமமாகிடும். வாதம், பித்தம், கபம் 3 சமநிலையில் ஆகும்போது சக்கராக்கள் வந்து சீராகிட்டால் மனிதன் வந்து பிரபஞ்ச சக்தி உள்வாங்கிடும், சமநிலை ஆகிடும். அப்போ மனிதன் உரையாடும் வார்த்தைகள் தெய்வ வாக்காக இருக்கும், மனிதன் வாக்கு பழிக்கும். அப்போ மனிதன் தான் இறைவன் என்றதுக்கு இதுதான் சாமி சாட்சி. அதே மாதிரி பிரபஞ்சத்தில் பூமி, ஆகாயம், நீர், நெருப்பு, காற்று 5 இருந்தால் தான் இந்த உடல் இயங்கும். இந்த உடல் இயங்கணும்னா ஒரு கார் வாகனம் இயங்கணும்னா இன்ஜின் கரெக்டாக இருக்கணும். அந்த இன்ஜினை சீர்வாக வச்சுக்கணும்னா ஆயில் கரெக்டாக இருக்கணும். இன்ஜின் காரில் அந்த ஆயில் தான் இந்த மூச்சு பயிற்சி, பிரபஞ்ச சக்தி. இந்த பிரபஞ்ச சக்தி எப்படி நம்ம உள்வாங்கிறதுன்னா இது பாருங்கள், இது சேனல். இது எதுக்கு நாங்கள் குடிமை வச்சுருக்கோங்க, சித்தர்கள் எதுக்கு குடிமை வச்சாங்கன்னா இது ஒரு ஆண்டனா, டவர். இந்த மூலிமா நான் மூச்சு பயிற்சி செய்யும்போது இந்த மூடி வழியாக பிரபஞ்ச சக்தி உடலுக்குள்ளே இறங்கும் போது வாதம், பித்தம், கபம் 3 சமநிலை அடையும். சமநிலை அடையும் போது மனிதன் உடல் ஆரோக்கியத்தை பெறும். ஆரோக்கியத்தை பெறும்போது அவனுடைய ஆயுள் நீடிக்கும். ஆனால் சுவாமி ஒன்று, ஒரு நீரில் வாழும் ஆமைக்கு ஆயுள் காலம் எவ்வளோ சுவாமி? மனிதனுக்கு மட்டும் இன்றைக்கி 60, 40, 50 ஆண்டுகள் ஆனது. அதாவது நீரில் வாழும் ஆமைகள் ஒரு நிமிடத்திற்கு 4 முறை சுவாசம் பண்ணும். ஆனால் 6 அறிவுள்ள மனிதன் 6 சுவையோட உண்டு அவன் ஒரு நிமிஷத்துக்கு 16 முறை சுவாசம் பண்ணால் அவனுடைய ஆயுள் 120. அதே 16 முறைக்கு மேலே 20, ஒரு நிமிஷத்துக்கு 20 முறை சுவாசம் பண்ணால், 24 முறை சுவாசம் பண்ணால் அவனுடைய ஆயுள்கள் 40, 50 ஆயுள் வந்துவிட்டது. இதுக்கு ஒரு நீரில் வாழும் ஆமையே 400 ஆண்டுகள் பூமியில் நீரில் வாழும் போது மனிதனுடைய ஆயுள் எவ்வளோ தெரியுமா? 400 ஆண்டுகள். 400 ஆண்டுகள் வாழும் மனிதன் இன்னைக்கு 60 வருஷம் 40 வருஷம் வாழ்கிறான்னா அது காரணம் உணவே மருந்துன்ற காலம் போய் உணவே விஷமாகிவிட்டது. ஆனால் ஒரு மனிதன் எதனால இவன் ஆயுள் காலம் குறைஞ்சிச்சுன்னா, யாரோ ஒரு நபர் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டார். அந்த பொருளை வாங்கிட்டாரு, அவங்க மனைவி போய் அவங்க மட்டும் அந்த பொருளை வாங்கிட்டாங்க, நீங்கள் ஒரு ஆம்பளை இல்லையா, நீங்கள் அதை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ தூண்டி விட்டு அவன் போய் கடனை உடனே வாங்கி அந்த பொருளை வாங்கி ஒரு வாகனமாக வாங்கி கொடுக்க, அவன் கேட்கறத வாங்கி கொடுக்க, கொடுத்து கடனை உடனே வாங்கி அவன் வட்டி முதலெல்லாம் கட்ட முடியாமல் பணம் காசு கொடுத்தவன் அவனை ப்ரெஷர் பண்ணி அவனுக்கு டென்ஷன் ஆகி பிளட் ப்ரெஷர் ஆகி சரிண்ணா பிளட்டு கெட்டு போகுது. டைமுக்கு தூக்கம் இல்லை, டைமுக்கு சாப்பாடு இல்லை, இதனால் பேராசை பேரழிவு. அப்போ வந்து ஒரு மனிதன் 8 மணி நேரம் தூங்குகிற மனிதன் ஒரு மனிதன் 2 மணி நேரம் தூங்குறதில்ல. அப்போ 2 மணி நேரம் தூங்க விட்டால் அவன் உடல்நிலை என்ன நிலைக்கு போகும்? ரத்தம் பிளட்டு சூடாக ரத்தம் வந்து கெடுது. அப்போ ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கிறது 4448 நோய்கள் இருக்குது. அப்போ 4448 நோய்களை ஏற்கி படிச்சிருந்தாலும் ரத்தம் கெட்டால் 4448 நோய்களும் தூண்டிவிடும். அப்போ தூண்டிவிடும் போது எல்லா நோய்களும் சரியாயிடும். அப்போ மனிதனுடைய உடல் பலவீனம் குறைஞ்சி அவன் ஆயுள் காலத்தை குறைச்சி சீக்கிரம் போய் சேர வேண்டியது சேர்ந்துறான் மனிதன். அப்போ இதுக்கெல்லாம் அழிவுக்கு காரணம் என்னன்னா பேராசை பேரழிவு. பேராசையால் பேரழிஞ்சு போயிடான் மனிதன். மனிதன் மனம் ஒரு குறைகின்றது. இந்த மரத்துக்கு அந்த மரத்தாகும், அந்த மரத்துக்கு அந்த மரத்தாகும். இந்த தாவரத்தால தான் மனிதனோட ஆயுள் காலம் குறைஞ்சி விட்டது. அதுக்கு தான் சித்த புருஷர்கள் சொன்னாங்க, மூச்சு பயிற்சி செய், மூச்சை பிடி அப்படின்னு சொன்னாங்க. மூச்சை பிடிச்சா மன அமைதி நிலை வரும், வாதம் பித்த சமநிலையாகும். சமம் போது மனிதனுடைய உடல் ரத்தம் சீராகும் போது உடல் ஆரோக்கியமாகும், அவன் ஆயுள் காலம் நீளும், சுகபோகங்களும் 16 செல்வங்களும் பெற்று மனிதன் வாழ்ந்து மறைவான். இது யாருக்கும் தெரியாது. இதை மனிதன் இன்னைக்கு காலகட்டம் இன்னைக்கு என்ன நடக்குது அது மட்டும் எனக்கு வேணும், இன்னைக்கு அது நடக்குது இது நடக்கும், இதுதான் சாமி. இதெல்லாம் மனிதனுடைய பிரிவு, அபாரமான பிரிவு. மனிதனே இறைவன் ஆனான். இப்போ உருவம் எதுக்கு இறைவனுடைய உருவம் வச்சுருக்காங்கன்னா, மனிதன் இறைவனான ஆகிறதுனால தான் மனுஷனோட உருவத்தில் பொம்மையை உருவாகி வச்சுருக்காங்க. ஏட்டு சுரக்கா குழம்புக்கு ஆகாதுன்னும் போது பேப்பரில் இருக்கிற சுரக்கா குழம்புக்காகமா? நிச்சயமாக ஆகாது. அப்போ இந்த உடல் உண்மையான காய், இது சுரக்கான வச்சுக்கோ, இந்த உண்மையான காய், இதை வந்து சமைச்சு சாப்பிட்லாம். அப்போ சமைச்சு சாப்பிட்னா இந்த உடல் சீராக வச்சுக்கணும். அப்போ தான் சுகபோகங்களும் அனுபவிக்க முடியும். சாமி சைவம் அசைவம்ன்றது என்னன்னா,
சாப்பிட்ற சாப்பாடு இல்லை, சைவம் அசைவம் இல்லை. பால், தயிர், மோர், நெய். நெய்யில் வந்து 80% அசைவம் இருக்குது. மாமிசத்தில் வந்து 20% தான் அசைவம் இருக்குது. ஆனால் உண்மையான அசைவம் எதுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அல்ல. நானும் ஒரு அசைவம் சாப்பிட்றேன் சுவாமி. சாப்பிட்டு அந்த ஈசனுக்கு அகத்தியம்மா ரசிக்கும் பூஜை புனஸ்காரம் செய்கிறேன், சிவனுக்கும் செய்கிறேன். ஆனால் எது அசைவம் எது சைவம்ன்றது நான் உணர்ந்துட்டேன். அதனால் எனக்கு அது அசைவம் அல்ல. அசைவம் என்பது என்னன்னா, நாம் அந்த பூமியில் இருந்து வானத்தின் எல்லை காற்று மண்டலம் எங்கே இருக்கோ அங்கே வரலையும் அசைவம். ஆனால் காற்றே இல்லாமல் ஒரு இடம் இருக்கும், படர்ந்த வானம், அமைதி நிலை. அந்த கல்லை போட்டால் அந்த கல் அங்கே நிற்கும். அதுதான் சிவம், அதுதான் சிவம். அந்த சிவத்தை அடையணும் அப்படின்னா நாம் மூச்சு பயிற்சி, மூச்சு பிடித்தால் சிவத்தை வந்து அடையலாம். சிவனுடைய வந்து ஒரு நிமிஷத்துக்கு பல 1000 கோடி கிலோமீட்டர் ஆன்மா போயிட்டு அங்கேக்கு வரும். இதுதான் சிவத்தை அடைய முடியுமே தவிர, இதுதான் சைவம் என்பது அந்த இடம் காற்றே இல்லாமல் ஒரு படர்ந்த வானம் இருக்க அமைதி நிலை, அதுதான் சைவம். இப்போ நான் உட்காந்து உங்களோட உரையாடிட்டு இருக்கேன் பார்த்தியா, என் கை கால் எல்லாம் அசைஞ்சிட்டு இருக்கு. இதுதான் அசைவம். சாப்பிட்ற உணவுல இல்லை, நீ எது வேணாலும் சாப்பிடலாம், அது கருத்து வேறுபாடு இல்லை. அப்போ சாப்பிட்ற மாமிசம்னா மாமிசத்தில் வந்து 20% தான் அசைவம் இருக்குது, நெய்யில் 80% அசைவம் இருக்குது. அது நான் எழுதலை, அகத்திய மகரிஷி எழுதி வச்சிருக்காரு. போகர் 7000 நூலிலையும் இருக்குது. வேணுன்ற பக்தர்கள் அது படித்து அந்த ஓலைச்சுடியை வந்து படித்து தெரிஞ்சுக்காங்க. போகர் ஐயாவும் என்ன எழுதியிருக்காருன்னா, போகர் 7000 நூலில் இருக்குது. அசைவம் நெய்யில் வந்து 80% இருக்குது, மாமிசத்தில் வந்து 20% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு போகர் ஐயா. அதே தான் அகத்திய மகரிஷியும் சொல்லியிருக்காரு. இதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. சாப்பாடில் எந்த அசைவமும் இல்லை, சைவமும் இல்லை. சைவம் என்பது இதுதான். என் கை கால்கள் அசையுது, இதுதான் அசைவம். அசையாம இடத்திலிருந்து படர்ந்த வானத்தில் காத்தில்லாமல் ஒரு படர்ந்த வானம், அதுதான் சைவம், சுத்த சைவம் என்று சொல்கிறேன் சுவாமி. சாமி சித்திரமலை வரவங்களுக்கு 108 மூலிகையால் ஓமங்கள் போட்டு அந்த 108 மூலிகளும் ஒரு மார்கழி மாதம் வருஷத்தில் ஒரு நாள் மாதங்கள் வரும். 12 மாதங்களில் ஒரு மாதம் மார்கழி மாதம். அதுக்கு தான் மூலிகை எடுக்கிற தருணம். அந்த தருணத்தில் ஒரு மாதங்கள் நாங்கள் மூலிகை காட்டில் எடுப்போங்க. 108 மூலிகளும் நாங்கள் ஒரு மூலிகை நாங்கள் காப்பு கட்டி மூலிகை எடுத்துருவோங்க. அந்த மூலிகையால் நாங்கள் வந்து இங்கே ஓமம் போடுவோங்க, சிறி ஓமம் போடுவோங்க. அந்த சிறி ஓமத்தால் போடுற விபூதிகளை வந்து மக்களுக்கு வர பக்தர்களுக்கும் நாங்கள் பிரசாதமாக கொடுப்போங்க. அதை கொடுக்கும்போது எல்லா நோய்களும் விட்டு விளங்கும், பில்லிச்சூனியம் காத்து கருப்பு விட்டு விளங்கும், கந்திஷ்டி ஓம்புலும் விளங்கும். அதுதான் இந்த இறைவன்களுக்கு வர பக்தர்களுக்கும் கொடுக்க பிரசாதமாக இருக்கும் சுவாமி. ஆமாம் சாமி, மூலிகையால் தான் நாங்கள் சிறி ஓமம் பண்ணுறோங்க. 108 மூலிகையால் நாங்கள் சிறி ஓமம் போட்டு அந்த சிறி ஓமம் உள்ள விபூதியால் தான் நாங்கள் மக்களுக்கு மருந்தும் கொடுக்குறோங்க, மாந்திரிகமும் கொடுக்குறோங்க. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களும் சில பேர் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு சில வசியங்கள், ராஜ்ய வசியங்கள், பாத ரசமணி கட்டி கொடுப்பாங்க, ராஜ்ய வசியம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நேச்சுரலாக வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் சாமி.